Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம புதுசா இன்ட்ரஸ்டிங்கா எதனா கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான crochet basics சொல்லி தர போறேன். இந்த லாக்டவுன் டைம்ல வந்து கிட்ஸ்க்கு, காலேஜ் போற டீன்ஸ்க்கு, வீட்ல இருக்க லேடிஸ்க்கு தான் அது சேம் routine ஆன்லைன் கிளாसेस வீட் சமையல் இது போர் அடிச்சிட்டு இருக்கோம். சோ எங்கேயும் போய் டான்ஸ், டிராயிங் இது மாதிரி கிளாसेसக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ வீட்லயே இருந்துட்டு பேசிக்கா இது கத்துக்கினீங்கனா crochet the basics தெரிஞ்சிருச்சுனா நீங்களே உங்க ஓன் பேட்டர்ன்ஸ், உங்க ஓன் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். சோ பேசிக்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். இன்னைக்கு நான் பேசிக் தான் சொல்லி தர போறேன். இதுக்கு ரெண்டே ஐட்டம்ஸ் தான் தேவை, ரெண்டே திங்ஸ். ஒன்னு crochet needle, ஆர்டினரி wool. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இது வந்து காட்டன், ஓஸ்வால் எல்லாம் கிடைக்கிது காட்டனு. பேசிக் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு வந்து காட்டன் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்து அக்ரிலிக், இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அக்ரிலிக்கு, இது வந்து அது நீங்கள் கற்றுக்கும் போது மூமெண்ட்டுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அக்ரிலிக் வந்து. ஆனால் இப்போதைக்கு உங்ககிட்ட எது இருக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் கூட இப்போ பேசிக் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நார்மலான நீடில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுக்காதீங்க, ரொம்ப தடிமனமானதும் எடுக்காதீங்க. நார்மல் நீடில் எது இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு நான் நிறைய டிசைன்ஸ் சொல்லித்தர போகிறேன். இப்போது நம்ம பேசிக் கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது வந்து 10 நம்பர் நீடில் எடுத்துருக்குறேன். அக்ரிலிக்கு இதில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது மூமெண்ட் நல்லாயிருக்கும். அது நீங்கள் பேசிக் கற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எதுக்கு ஈஸியாக இருக்கும் அக்ரிலிக்கு. இப்போ வந்து நம்ம இது பிடிக்கிறதுல தான் இருக்குது. எப்போவுமே crochetல நீடில் வந்து ரைட் ஹேண்டில் இருக்கணும், யான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும். இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும், ஃபஸ்ட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு கற்றுக்கலாம். ஸ்லிப் நாட் வந்து பேசிக் சிங்கிள் செயின். இப்போ இப்படி பிடிச்சிட்டு 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் எடுத்து இது மேலே வச்சு இதை எடுத்து இப்படி விட்டுருங்க. இது வந்து ஸ்லிப் நாட் ரெடி. திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன், பார்த்துருங்க. 2 டைம்ஸ் சுற்றிட்டு செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் மேலே இதை எடுத்து இதை ஓவராக விட்டுட்டிங்கன்னா ஸ்லிப் நாட் ரெடி. ஸோ இப்போ நம்ம செயின் போடலாம். இதுக்கு பேசிக் இது வந்து ஃபவுண்டேஷன் செயின். நம்ம இப்போ ஸ்வெட்டர் போடுறோன்னா அதுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணும், அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்படி தான் பிடிச்சிக்கிறது. இது இப்படி பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கரில் ஒரு வாட்டி இப்போ இங்கே இந்த கையில் இப்படி பிடிச்சிட்டு பாயிண்டர் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிறது தான் பேசிக். இங்கே வந்து ட்ராக்ஷன் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் பிடிச்சிக்கலாம். இப்படி எடுத்து இந்த ஃபிங்கர் பாயிண்டர் ஃபிங்கரில் இப்படி எடுத்து சுற்றிக்கணும், இப்படி பிடிச்சிக்கிறது. இப்போ இங்கே கொஞ்சம் கேப் இருக்கணும், பாருங்கள் தெரியுது. இதில் இந்த உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இப்படி யான் ஓவர் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது வழியாக இப்படி எடுக்கணும். இதுதான் ஒரு ரிங்கு. இப்போ இதே மாதிரி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது. திருப்பி யான் ஓவர் இந்த கேப் வழியாக இப்படி எடுக்கணும். 2 ரிங் ஆயிடுச்சு. திருப்பி யான் ஓவர் இதெல்லாம் எடுத்து 3 ரிங். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் செயின். நம்மளுக்கு கேப்புக்கு நம்ம ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரிங் வேணுமோ, அது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே சைஸில் இருக்கணும், சின்னது பெருசுமாக இருக்கக்கூடாது. இப்படி தான் வரணும்.
இப்போ அடுத்த வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இந்த ரிங்ஸ் கரெக்டாக ஒரே ஈக்குவலாக வரணும். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டினியூவாக நான் நீடில் சைஸஸ் யான் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லாம் சொல்கிறேன். கீப் வாட்சிங்.